ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, யூஸ்டேட் ஹூக் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யூஸ்டேட் ஹூக்க கிளாஸ் காம்பனன்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். பட் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல யூஸ்டேட்ட ஃபங்ஷன் காம்பனன்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆனா என்ன ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா, ஈச் டைம் ஒரு பட்டன நீங்க கிளிக் பண்றப்போ கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கணும். இந்த ஃபங்ஷனாலிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த டியூட்டோரியல வந்து நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட்லருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ இருக்கும். அதுக்காக தான். ஸோ கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டூ தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, யூஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட் இருக்கு. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு யூஸ்டேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் நான் என்ன பண்ண போறேன், data, set data equal to useState. First initial-ஆ நான் டேட்டாவை 0ன்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டால வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா டிஃபால்ட்டா 0ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த h1ல வந்து count அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சும்மா டைட்டில். அண்ட் தென் பட்டன் ஒன்று டிக்ளேர் பண்றேன். இந்த பட்டன்ல ஆன் கிளிக் போடுறேன். ஆன் கிளிக்ல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன் with the name increment handler. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த பட்டனோட நேம் என்ன வைக்க போறேன்னா இன்க்ரிமெண்ட்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்க டிக்ளேர் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட், இதுவும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான். இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். லெட் கவுண்ட் ஈக்குவல் டு, இந்த கவுண்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டா ஒரு வாட்டியும் இந்த யூசர் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்றப்போ அது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது நான் இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். ஸோ இங்க இருக்க டேட்டா யூஸ்டேட் வேரியபிள +1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப கவுண்ட்ல என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கா? கிளிக் பண்ண உடனே இங்க வந்துரும். அப்ப 0 + 1 1ன்னு சொல்லி கவுண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த கவுண்ட்ட நான் செட் ஸ்டேட்ல அப்டேட் பண்றேன். கவுண்ட் அப்டேட் இப்ப இந்த பர்ட்டிகுலர் லைன் என்ன சொல்லும்னா, 8th லைன், இந்த கவுண்ட்ட கொண்டு போய் இந்த டேட்டால ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும்? யூசர் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள போகும். ஒரு வாட்டியும் டேட்டா வந்து இன்கிரிமெண்ட் ஆகி கவுண்ட்குள்ள ஸ்டோர் ஆகும். இந்த கவுண்ட்ட கொண்டு போய் நான் என்ன பண்றேன்? செட் டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்றேன். செட் டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்ணும்போது இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டி கிளிக் பண்றப்பவும் இந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்கும் ஈச் கிளிக்கும். ஸோ இந்த வேரியபிள வந்து நான் இந்த இடத்துல கால் பண்றேன். இப்ப என்ன ஆகும்னு நீங்களே பாருங்க. இப்ப டிஃபால்ட்டா கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கு. இப்ப நான் கிளிக் பண்ணும்போது கவுண்ட் 1, கவுண்ட் 2, கவுண்ட் 3, கவுண்ட் 4. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆன் கிளிக் பண்றோமா? ஸோ நான் என்ன பண்றேன்? ஆன் கிளிக் பண்றேன். ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்ஷனுக்குள்ள போயிடுமா? ஃபங்ஷனுக்குள்ள போயிடும். கவுண்ட்ல என்ன இருக்கும்? டிஃபால்ட்டா ஒண்ணுமே இருக்காது. டேட்டால என்ன இருக்கும்? 0 இருக்கும். பிகாஸ் நம்ம இங்க வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்ப 0 இருக்குமா? டிஃபால்ட்டா 0 + 1 என்ன ஆகும்? 1. கவுண்ட்ல போய் 1ன்னு ஸ்டோர் ஆயிடுமா? இந்த கவுண்ட்ட கொண்டு போய் நம்ம செட் டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்றோம். அப்போ இந்த செட் டேட்டால என்ன இருக்கு? டேட்டா. இப்ப டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்குமா? இந்த டேட்டாவ என்ன பண்றோம்? இங்க பிரிண்ட் பண்றோம். அப்ப இந்த டேட்டா ஒரு வாட்டி அப்டேட் ஆகி இங்க பிரிண்ட் ஆகுது. சோ அதுதான் நீங்க இங்க விஷுவலா பார்க்குறீங்க. ஈச் டைம் கிளிக்குக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நம்ம இது எது யூஸ் பண்ணியிருக்கோம்? யூஸ்டேக் ஹூக் வந்து ஃபங்ஷன் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த டியூட்டோரியல் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க.